அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் தனியார் பள்ளி முதல்வர் ஆஜராகியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் தனியார் பள்ளி முதல்வர் ஆஜராகியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வழங்கியதாக தனியார் பள்ளி முதல்வர் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் தனியார் பள்ளி முதல்வர் ஆஜராகியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தனியார் பள்ளி முதல்வர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கைதான கார்த்திகேயன் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் வாசினி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ளது ரெட்டனை கிராமத்தில் இயங்கி வரும் கிரீன் பாரடைஸ் சிபிஎஸ்இ பள்ளி. இந்த பள்ளியின் தாளாளர் சண்முகம், இவரது மகன் கார்த்திகேயன் அந்த பள்ளியின் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வராக உள்ளார். இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பல்வேறு மாணவிகளுக்கு கடந்த ஓராண்டுகளாக இவர் பாலியல் தொல்லை அளித்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த மாணவிகள் சக மாணவர்களுக்கு தகவலை தெரிவிக்க பட்சத்தில் அதனையடுத்து இந்த மாணவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் பள்ளி பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் பள்ளி மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்ட பொழுது இந்த பள்ளி முதல்வர் கார்த்திகேயன் என்பவர் இந்த பாலியல் துன்பத்தில் பல்வேறு மாணவிகளுக்கு கொடுத்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆத்திரமுற்ற பெற்றோர்கள் பெரிய தெச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புகார் அளிக்க சென்றனர். அப்போது அந்த புகாரை சரிவர விசாரணை செய்யாத காரணத்தால் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் பேரில் விழுப்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர்கள், ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் இந்த போக்சோ வழக்கில் சம்பந்தப்பட்ட கார்த்திகேயனை விசாரணை செய்து வந்தனர். தற்பொழுது கடந்த சில நாட்களாக இந்த விசாரணை நிறைவுற்று இன்று காலை பெரிய தெச்சூர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்து மகளிர் காவல்துறையினர் உடன் இந்த நேரில் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது இல்லத்தில் அவரை கைது செய்து அழைத்து வந்துள்ளனர். முதல் கட்டமாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவரது உடல் பரிசோதனை செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து அவர்கள் விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜர்படுத்த தற்பொழுது அழைத்து வந்துள்ளனர். பள்ளி மாணவிகளுக்கு அவரது பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்த வந்த வழக்கில் போக்சோ நீதிமன்றத்தில் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ள சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.